கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் ஆ, நாம வந்து ஒரு ஆம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிப்போம். ஆ, அதாவது வேதத்தில் வந்து ஆ, ஒரு ஆம், ஒரு விஷயம், அதாவது ஆ, ஒரு ஒரு வழக்கு அப்படின்ற ஒரு காரியம், இல்லை அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்கிறது, ஒரு அ, ஒரு வழக்கு, அதுக்கான தீர்ப்பு அப்படின்ற ஒரு காரியத்த அம், அ, நம்ம ரிகரிங்கா நம்ம வேதத்துல பார்க்க முடியும். நான் சில வசனங்கள முதல்ல நம்ம வாசிச்சுட்டு அதுக்கு போவோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல இப்படியா இருக்கு. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால், வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், அநீதிக்காரரிடத்தில் போகத் துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க, அற்ப வழக்குகளைத் தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க, இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகளை உங்களுக்கு இருந்தால், தீர்ப்பு செய்கிறதற்கு சபையிலே அற்பமாய் எண்ணப்படுபவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். சகோதரனும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேக் ஒருவனும் உங்களுக்கு இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஆமா. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, அ வழக்குகளை குறிச்சு அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. ஆ சொல்லிட்டு, "பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா?" அதாவது, அ அ தேவன் நம்மளை அ நம்மளை ரட்சித்து, அவருடைய பரிசுத்தவான்களாய் நம்மள அழைச்சதுக்கு அப்புறமா, அ நமக்கு ஒரு ஒரு விதமான தேவன் நம்மளை எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்கு நேரா நம்மளை நடத்தி கொண்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களா நம்மள அ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? இயேசு கிறிஸ்துவானவர் தான் நியாயாதிபதி. அவர் தான் என்ன பண்ண போறார்? எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க போறார். ஆனா, தே அ தேவன் நம்மள அ என்ன ஒரு ஸ்டேஜ்ல நம்மள என்ன பண்ண போறாரா, உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களா என்ன பண்ண போறாரு? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? நம்மளையும் என்ன பண்ண போறாரா, ஆசாரியர்களா நம்மள அழைச்சு, நம்மளும் நியாயம் தீர்ப்போம் அப்படின்ற மாரி பவுல் நமக்கு சொல்றாரு. நம்ம இன்னும் 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 ஒரு லெவல் போயிட்டு எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? நம்ம நம்ம ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களை கூட நம்ம என்ன பண்ணுவோமா? நியாயம் தீர்ப்போமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அது எப்படின்னு நம்மளால புரியும். நம்மளே தேவனுடைய கிருபையை பெற்று நம்ம அவர்கிட்ட வரோம். ஆனா தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? நம்மள எவ்வளோ விசேஷித்தவர்களா அவர் பா அ விசேஷித்த அழைப்ப நமக்கு கொடுத்து நம்மளை அ நம்ம நம்மள நியாயம் தீர்க்கிறவர்களா நம்மள தேவன் கொண்டு வருவாரு. அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்படி இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உலகத்துல உங்களுக்கு இருக்கிற ஒருவருக்கொருவர் ஏதாவது வழக்கு இருந்தா, அத நீங்களே தீர்த்துக்கோங்க. அவிசுவாசிகளுக்கு முன்பாக போய் என்ன பண்ணாதீங்க, வழக்காடாதீங்க அப்படின்னு அ பவுல் சொல்றாரு. அதுக்கு நீங்க ஏன் அத சகிச்சுக்க கூடாது? அ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, ஆ தேவ அ அ இந்த ஒரு வழக்கு, அ நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறது அப்படின்றது அ ஒரு அன்றாட வாழ்க்கையில, இல்லன்னா ஒரு அது ஒரு 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 பார்ட் ஆஃப் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். ஆ ஒ ம் இது இது ஒ ஒரு சி ஒரு க அ இந்த மாரியான ஒரு அம் அ அ வழக்குகள், ஒரு 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 ஜட்ஜிங் சிட்யூவேஷன் ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு தெரியும். அ
ஒரு ஏதேன் தோட்டத்துல நடந்தது. ஒரு வழக்கு வந்து காடோட சமூகத்துல என்ன வந்தது. ஆக்சுவலா அந்த வழக்குக்கு அப்போ அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு, அப்போ அவரு தேவ் அவர் வந்து நம்மளே எல்லா அற்ப வழக்குகளை நீங்க தீர்த்துக்கோங்கன்னு சொல்ல, சின்ன சின்ன வழக்குனா கூட உங்களால தீர்த்துக்க முடியும் அப்படின்னு பவுல் வந்து நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். தேவன் நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை வந்து என்ன பண்றாரா, ஒரு பரிசுத்தவான்களை அழைக்கிறாருன்றப்போ, தேவன் வந்து அஹ், எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஜட்ஜா அவர் இருப்பார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜட்ஜா இருப்பார். அவரால எப்படி வழக்குகள அவரால என்ன பண்ண முடியும்? அவர் வந்து எவ்வளோ ஞானமா, இல்லன்னா எவ்வளோ அவர் தீர்க்கிறவரா இருப்பாருன்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் எப்படி எவ்வளோ எவ்வளோ ஒரு ஹி இஸ் த பெர்ஃபெக்ட் ஜட்ஜ். அவர் எப்படி வழக்குகள வந்து தீர்க்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, அ ஆ ஏதேன்ல என்னாச்சு? ஒரு ஒரு வழக்கு வந்துச்சு. ஆ அது நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு அ விஷயம் தான். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, அ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம அத குயிக்கா ஒரு பார்ப்போம். அதாவது தேவன் எப்படி அந்த வழக்க வந்து அவர் இது பண்ணாருன்னு. காட் வந்து என்ன பண்றாரு? வராரு. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிறதற்கு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஸோ இங்க என்ன ஆக்சுவலா நம்ம இது ஃபுல்லா படிக்க வேணாம். நம்ம ஆனா மெயினா என்ன நடக்குதுன்னா, ஆ சர்ப்பம் என்ன பண்ணிடுது? ஏவாள முதல்ல வஞ்சிச்சிடுது. ஆ இந்த மாரி தேவன் நீங்க சாப்பிட்டா இந்த கனிய சாப்பிட்டா என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்க. நீங்களும் தேவதூதர்கள் போல மாறிடுவீங்க. தேவனைப் போல நன்மை தீமை அறிகிறவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி வஞ்சித்து ஏவாள் கனிய புசிச்சிடுவா. காட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னத, அத அவங்க கணவர் கொண்டு போய் குடுக்கும்போது, அவரும் என்ன பண்ணிடுவாரு? சாப்ட்டுருவாரு. ஸோ, இங்க வந்து ஒரு பாவம் நடந்துருச்சு. ஒரு அ இப்ப காட் வந்து அந்த சி அ அந்த இடத்துக்கு வராரு. இப்ப தோட்டத்துக்கு வரும்போது, இப்ப என்ன ஆகுது? காட் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, அவரு இம்மீடியட்டா அவர் என்ன பண்றாரு? நம்ம நம்ம இன்னைக்கு என்ன என்ன மாரியான டாபிக்ல பார்க்குறோம்னா, ஒரு வழக்கு, அதுக்கான அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. அது வந்து அ அ நியாய நியாய அதுக்கு இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணது, அ ஒரு வழக்க வந்து அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அத வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு குடுத்துறணும். காட் வந்து எப்பவுமே அத வந்து தீர்க்கிறவரு. அதுக்கு ஒரு முடிவு குடுக்கிறவரா அவர் இருக்கிறார். ஸோ இங்க என்ன பண்றாரு, இந்த மாரியான ஒரு தேவன் முதல்ல நம்மள முதல் முதல் படைச்ச ஒரு மனுஷன். ஆதாம் அண்ட் ஏவாள். முதல்ல படிச்ச மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு, இப்போ ஒரு பெரிய ஒரு வழக்கு வந்துருச்சு. அந்த வழக்கோட இம்ப்ளிகேஷன் பாருங்க, இப்போ வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? இருக்கு. நம்ம வாழ்க்கைய கூட அது என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு காரியம். ஏன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சொன்ன வார்த்தைங்க அவங்க மீறிட்டாங்க. கடவுள் கொடுத்த கட்டளையே மீறிட்டாங்க. கட்டளை மீறுறது தான் பாவம். ஆ தேவன் ஒரு விஷயத்த இதுதான் சரி, இது தப்பு அப்படின்னு தேவன் நமக்கு நம்ம போன வாரத்துல பார்த்தோம். நம்மளுக்கு அந்த அறிவோட நம்ம அத மீறும்போது அது என்ன ஆயிடுது? பாவமாகப்படுது. தேவன் வந்து அததான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அந்த முதல் மனுஷன், முதல் ஆதாம், ஏவாள் அது என்ன பெரிய பாவம், சின்ன பாவம்லாம் இல்ல. கட்டளை மீறினாலே பாவம். தேவனுடைய பிரமாணத்த மீறினா அது பாவம். அவ்வளோதான். ஸோ, அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அவர் சொன்ன அத செய்யக்கூடாதுன்னு சொன்ன அவங்க குடுத்த அந்த ஒரே ஒரு பிரமாணத்தையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாரு? இம்மீடியட்டா அந்த இடத்துல அவர் வந்து வழக்காடுறார். அதாவது இங்க ஒரு ஒரு காரியம்ன்னு வரும்போது, அங்க என்ன ஒரு தீர்ப்புக்கு முன்னாடி ஜென்ரலா என்ன நியாயம் தீர்க்கிறதுனா என்னன்னா, ஒரு ஜட்ஜ் பண்றதுன்னா என்னன்னா, அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஒரு வழக்கு நடக்கும். ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் கான்வர்சேஷன் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரு அக்யூசர் இருப்பாங்க. குற்றம் சாட்டுறவங்க இருப்பாங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவங்க இருப்பாங்க. அ குற்றம் மற்றவங்க அவங்களுடைய குற்றங்கள் எல்லாம் இவங்க இவங்க கிட்ட இருக்கிற குற்றங்களை எடுத்து வைப்பாங்க. குற்றம் யார் மேல சாட்டப்பட்டிருக்கோ அவங்க வந்து அவங்க அவங்க சைடு உள்ள நியாயங்களை சொல்லுவாங்க. அவங்களால சொல்ல முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்களுக்காக வழக்காடுகிற ஒருத்தரை வந்து வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு அந்த 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 வாதங்களை கேட்டு தீர்ப்பு செய்கிறவங்க பதில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இங்க நடக்குது. காட் வந்து ஆதாம ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, தேவன் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஏதோ தவறு நடக்குதுன்னு காட் தெரிஞ்சோடனே அவருக்கு வழக்கு இப்படி தான் ப்ராக்ரஸ் ஆகுது. நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்? ஆதாம் சொல்லுவாரு, நான்
நான் வந்து அ பு காட் கண்டுபிடிச்சுருவார். நான் புசிக்க வேணாம்னு சொன்னது புசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோனே, நான் நீங்க எனக்கு கொடுத்த என் மனைவி தான் எனக்கு என்ன பண்ண அந்த கனிய குடுத்தா நான் புசிச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே காட் என்ன பண்ணுவார், அவங்க ஏவாள் கிட்ட கேட்பாரு. அப்ப ஏவாள் வந்து சர்ப்பத்த சொல்லுவா. நான் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அப்போ காட் என்ன பண்ணுவாரு, ஜட்ஜ் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட்டு அந்த அம் ஜ சர்ப்பத்திலருந்து அதுக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் அது வந்து இனி மண்ணுல ஊர்ந்து தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை குடுத்துருவார். அப்புறம் ஏவாளுக்கு ஒரு தண்டனை குடுப்பாரு. அம் அ வேதனையோட நீ பிள்ளை பெற்றாகணும். அப்புறம் ஆதாம்க்கும் ஒரு தண்டனை குடுப்பாரு. நீ வந்து அ உன் வேர்வை பூமி இல்ல சிந்தி தான் நீ வந்து உன் பலனை புசிக்கணும். மொ காட் முதல்லயே சொன்ன மாரி அவங்க அந்த பாவத்த செய்ததுனால அவங்களுக்கு என்ன இந்த மரணம் வந்து அந்த அவர் ஆல்ரெடி அவர் அத சொல்லியிருந்தாரு. இது மீறினீங்கன்னா மரிச்சுருவீங்க. ஸோ அதனால மரணமும் பூமியில வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து அ காட் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நியாயமான ஒரு இடத்துலயும் அவரு அந்த அவருடைய இருதயம் யார் மேல இருக்குன்னா, ஆதாம், ஏவாள் மேல எப்படி இருக்கு? அன்பா இருக்கு. அவங்க அவங்க அவங்களுக்கு நியாயமா தான் அவர் என்ன பண்றாரு? தீர்ப்பு கொடுக்குறார். இருந்தாலும் அவருக்கு என்ன என்ன வேணும்னா, இந்த தீர்ப்புல அவருக்கு வந்து ஒரு ஹி இஸ் மேக்கிங் எ வே ஃபார் தெம் டூ கம் பேக். ஆதாம், ஏவாள் மனுஷங்க இந்த தண்டனையில அவர் அவர் குடுத்த தீர்ப்பு அதோட நின்னுறல. இப்ப சொன்னதோட நின்னுறல. என்ன பண்ணாரு? அ சர்ப்பத்துக்கிட்ட சொல்லும்போது, உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் அ ஸ்திரீயினுடைய வித்து உன் தலையை நசுக்கும். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்றார். ஸோ அப்பவே அவருடைய அவருடைய ஞானத்துல காட் என்ன பண்ணிட்டாரு, அந்த டைம்லயே ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கும்போதே, ஒரு தீர்ப்பு ஒரு வழக்க அவர் தீர்க்கும்போதே, அந்த இடத்துல என்ன பண்றார், அவருடைய கிருபையும் அவர் என்ன படுத்துறார்? வெளிப்படுத்துறார். ஆ அவர் அவர் அத அதுக்கான பிளானையும் அந்த ரிடெம்ப்ஷன் பிளானையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பவே ஏற்படுத்திட்டார். ஸ்திரீயினுடைய வித்தா இருக்கிற இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அ அ அ மரியாள் கிட்ட இருந்து பிறந்தவர். ஸோ அப்போ அவளோட தேவன் திட்டம் பண்ணிட்டாரு. தேவனே என்ன பண்ணுவாரு, ஸ்திரீயினுடைய வித்தா வந்து அதன் மூலமா அந்த சர்ப்பத்த என்ன பண்ணுவார், நசுக்கிடுவார். அ அதன் மேல ஜெயம் எடுத்துருவார். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ பாவம் வந்து வென்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா, பாவம் வந்து என்ன பண்ணிருச்சு, மனுஷர்கள மேற்கொண்டுருச்சு. சாத்தான் வந்து தண்டனை பெற்றவனா, தேவ சமூகத்திலிருந்து விழுந்தவனா இருக்கான். அவன் பாவம் செஞ்சதுனால அவன் விழுந்து அவன் தண்டனை பெற்றுக் கொண்டு இருக்கிறான். இப்போ காட் மனுஷங்கள படைச்சிருக்காரு. இப்ப மனுஷனையும் என்ன பண்ண வச்சுட்டான், பாவம் செய்ய வச்சு, அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சதுனால, அதே தண்டனைய காட் கிட்ட இருந்து நமக்கும் என்ன பண்ண பண்ண வச்சுட்டான், வாங்க வச்சுட்டான். ஸோ அவனுடைய திட்டம் என்ன ஆயிடுச்சு, அவன் அவன் நினைச்சது அது நிறைவேறிருச்சு. ஆனா காட் என்ன பண்றாரு, அவர் அத தீர்த்தாலும், அங்கேயே என்ன பண்றாரு, ஒரு அ அவனையும் சாத்தானையும் மேற்கொள்றதுக்கு அவனுடைய திட்டத்த அதுல அவன் தந்திரமா என்ன பண்றான், செயல்படுறான். ஏன்னா காட் கிட்ட நியாயமா போனா அவரால என்ன பண்ண முடியாது, மீற முடியாதுன்னு தந்திரமா செய்றான். ஆனா அதையும் என்ன பண்றார், காட் வந்து அத மேற்கொள்றதுக்கு ஒரு கிருபையா அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த நேரத்திலே என்ன சொல்றாரு, அவரு ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அவர் ஒரு காரியத்த அவர் சொன்னாரு. எப்படி நம்ம ரட்சிக்கப்படணுன்றதுக்கான ஒரு வழியே அ முதல்ல அந்த டைமே அவர் என்ன பண்ணிட்டாரு, தீர்மானம் பண்ணிட்டாரு. ஸோ இது நம்ம பார்க்குறோம். அதாவது காட் வந்து அ ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது, அது அவரு எப்படி அவர் குயிக்கா அவரு அவர் இது பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆ அதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இன்னும் ஒரு ஒரு விஷயம். இதே மாரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் சீன் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க் 15வது அதிகாரத்தில ஆம் மத்தேயு மார்க் 15ல ஆ இயேசு கிறிஸ்து ஆனவர் என்ன பண்றாரு? ஆ இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியர்களும், ஆ யூதர்களும் என்ன பண்றாங்க? அவரை சிறைப்பிடிச்சு, அவரை கொண்டு போய் பிலாத்துவின் இடத்துல கொண்டு போய் அவர என்ன பண்றாங்க? ஒப்புவிக்கிறாங்க. ஆ யார ஒப்புவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தேவன மனுஷனா வெளிப்பட்ட தேவகுமாரன என்ன பண்றாங்க?
அவங்க வந்து அ அவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒரு தீர்ப்பு வச்சுக்கிறாங்க. அ அநேகருக்காக இவர் மரிக்கிறது நலமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட பார்வையில இயேசு கிறிஸ்துவானவர் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவானவர் வந்தனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நியாயப்பிரமாணத்த அவங்க ஃபாலோ பண்றதுல பிரச்சனையா இருக்குன்ட்டு, அவங்க அவங்க ஒரு தீர்ப்பு வச்சுக்கிறாங்க. இதான் மனுஷனுடைய அந்த நேரத்துல மனுஷனுடைய தீர்ப்பு. எவ்வளோ ஒரு அது அந்த அவங்க அவங்க போய் யார குற்றம் சாட்டுறாங்க? இயேசு கிறிஸ்துவானவர் குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேல எவ்வளவோ குற்றங்கள் என்ன பண்றாங்க? அடுக்கடுக்கா அவர் வைக்கிறாங்க. இங்க இங்க வந்து தீர்ப்பு செய்ற இடத்துல, நியாயாதிபதியா இருக்கிற இடத்துல யார் இருக்கா? பிலாத்து இருக்கிறாரு. அ ஏசப்பா குற்றம் சாட்டப்பட்டவரா அவர் அந்த இடத்துல நிற்கிறாரு. அ தேவகுமாரனே என்ன பண்றாங்க மனுஷங்க? குற்றம் சாட்டுறாங்க. இத யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளோ பெரிய ஒரு அ காரியம். இங்க நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஏசப்பாவ குற்றம் சாட்டுறாங்க. ஆனா, அவரு வந்து அ இஸ் அ பெர்ஃபெக்ட் ஜட்ஜ் இல்ல. அவரால எவ்ளோ பெரிய வழக்கு அவர்கிட்ட வந்தாலும், அவரால ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? அவர் அவர் பேசினாருன்னா, எந்த வழக்கும் அவர் முன்னாடி என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. ஆனா, இந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்றாருன்னா, ம் நான் வாசிக்கிறேன். பிரதான ஆசாரிகள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இப்ப ஏசப்பா வந்து அங்க வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுது. ஆனா ஏசப்பா வந்து என்ன பண்றதில்ல. அவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல. அவர் வந்து அந்த வழக்க அவர் வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கல. அவர் வந்து நீங்க என்ன குற்றம் சொன்னாலும் நான் அதாவது அதுக்காக வழக்காடலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குற்றம் ஒரு தீர்ப்பு ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீன்ல எப்பவுமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க மேல குற்றம் சாட்டும்போது, அவங்களால பதில் சொல்ல முடியல, எதுவுமே சொல்லலைன்னா, அது யூசுவலா என்னவா எடுத்துக்கொள்ளப்படும்னா, எல்லா குற்றங்களையும் ஏத்துக்கிற மாரி தான். அவங்க வந்து குற்றவாளியாக தான் அந்த இடத்துல ஒரு தீர்ப்பு வரும். ஏன்னா, குற்றம் இல்லைன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா, ஏசப்பா இந்த இடத்துல பார்க்குறோம். அவர் என்ன பண்றாரு? அமைதியா இருந்தேன். மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அவங்க சொன்ன எல்லா குற்றங்களையும் ஏசப்பா என்ன பண்ணிக்கிறாரு? ஏத்துக்கிறாரு. அவர் வந்து அவரால யோசிச்சு பாருங்க. எவ்வளோ முறை அ பாரிசீஸ்லாம் அவர்கிட்ட வந்து வாதாடும்படியா வருவாங்க. எவ்வளோ பெரிய ரொம்ப ட்ரிக்கியான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட வாதாடுவாங்க. ஏசப்பா வந்து அவங்கள அவங்க அவங்க அதுக்கு மேல பேசவே முடியாத மாரி பதில் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆ அப்படி ஏன்னா ஹி இஸ் காட். அவருடைய ஞானத்துக்கு முன்பாக மனுஷங்க கொண்டு வர விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஆனா அந்த சூழல்ல அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அமைதியா இருந்தாரு. பிலாத்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்ல ஒண்ணுமே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, அவரு அவர் வந்து எல்லாத்தையும் நமக்காக என்ன பண்றாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால பிலாத்துக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இவ்ளோ குற்றங்கள் சொல்லப்படுது. அவருக்கும் தெரியுது, இவர் இவர் வந்து குற்றம் செய்யலன்னு அவரே உணர்றாரு. அவங்க ஒரு பொறாமைனால தான் பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா ஏசப்பா பதில் சொல்லாததுனால, அவரால என்ன பண்ண முடியல, நியாயம் தீர்க்கிற இடத்துல இருக்கிற அவராலயும் என்ன பண்ண முடியல, அவர காப்பாத்த முடியல. அவரு வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி அவர் நிற்கிறாருன்றதுனால, ஆ பிலாத்து என்ன பண்ணிடுறாரு, தீர்ப்பு குடுத்துடுறாரு. என்ன தீர்ப்பு குடுத்துடுறாரு, இவங்க என்ன குற்றம் சாட்டுறாங்களோ, அ அது ஒரு வழக்கே இல்லாம ஒரு தீர்ப்பு மாரி. அதாவது அ ஒருத்தவங்க மேல ஒரு அக்யூசேஷன் போகுது. அந்த அக்யூசேஷனுக்கு ப்ராப்பரான ஒரு வழக்காடுதலே இல்லாம ஒரு தீர்ப்பு வந்த மாரி தான் அந்த இடத்துல வந்து நடக்குது. ஏன்னா, ஏ தேவன் வந்து நமக்கு அது அந்த அந்த தண்டனை பெற்றுக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த இடத்துக்கே அவர் வராரு. அவர் வே அவர் வேண்டி அவர் வந்து அவரா வராரு, அந்த தண்டனைய பெற்றுக்கிறதுனால. அதனால அந்த வழக்குல அவர் என்ன பண்ணல, அவர் வாதாடல. அவருக்காக என்ன பண்ணல, பேசல. தண்டனைய அவரா வேணும்னே என்ன பண்ணிக்கிறாரு, பெற்றுக்கொண்டார்.
கொள்றார். ஏசப்பா நமக்காக என்ன பண்றார்? அந்த அவங்க என்ன குற்றம் சாட்டியிருந்தாலும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு, அவர் அந்த சிலுவை என்ன பண்ணார்? அந்த தண்டனைய ஏசப்பா ஏற்றுக்கொண்டார். சிலுவையில அறையும்படியா பிலாத்து என்ன பண்ணாரு? தீர்ப்பு பண்ணார். அத வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு? அக்செப்ட் பண்ணாரு. அந்த தீர்ப்ப அவரு அக்செப்ட் பண்ணிட்டு, அந்த நமக்காக என்ன பண்ணாரு? அந்த தேவன் தீர்மானிச்சபடி நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, ஆம், நாம அடைய வேண்டிய தண்டனைய அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அவர் இரத்தம் சிந்தினார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அ 1 யோவான் 2:1 நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாரா? அ ஒருவன் பாவம் செய்வானானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப ஏசப்பா ஒவ்வொருவருக்காகவும் இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒவ்வொரு முறையும் பிசாசு பிசாசு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அ குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறான். அவன் வந்து அ நமக்கு அந்த யோபு ஸ்டோரி தெரியும். அ யோபு ஸ்டோரியில என்னாச்சு? அ இதே மாரி ஒரு கோர்ட் சீன் இருக்கும். அப்ப தேவபுத்திரர்கள் தேவ சமூகத்துல வந்து நிக்கும்போது, அங்க யார் வந்து நிப்பா? பிசாசு வந்து நிப்பான். பிசாசு யார வந்து குற்றச்சாட்டும்படியா வந்து நிப்பான்? ஆ யோபுவ. காட் சொல்லுவார், யோபு வந்து ரொம்ப உத்தமன்னு அவரே என்ன பண்ணுவார்? சொல்லுவாரு. ஆனா, அவர் அந்த அந்த வழக்கு எப்படி போகுது பாருங்க. குற்றமே இல்ல. ஆனாலும் அ அ ஸ் பிசாசானவன் என்ன பண்றான்? அவன் மேல என்ன குற்றத்த வைக்கிறார்ன்னா, யோபுக்கு நீங்க எல்லாத்தையும் குடுத்துருக்கீங்க. எல்லா ஆசீர்வாதத்த குடுத்துருக்கீங்க. செல்வந்தனா வச்சிருக்கிறீங்க. நன்மைகள குடுத்துருக்கீங்க. அவன் அதனால தான் உங்களுக்கு உண்மையா இருக்கான். உத்தமமா இருக்கிறான். ஆ ஏதோ நீங்க சொன்ன குடுத்த கட்டளைய அ அம் நீங்க நீங்க அவருடைய சிருஷ்டிப்பு. நீங்க கடவுள். நீங்க அவருக்கு குடுத்த பிரமாணம். அத அவர் கைக்கொள்ளணுன்றதுக்காகலாம் அவர் கைக்கொள்ளல. அவர் நீங்க குடுத்த நன்மைக்காக தான் உங்க உத்தமமா இருக்கிறான் அப்படின்னு பிசாசு என்ன பண்றான்? எ எ அந்த இடத்துலயும் ஒரு குற்றம் சாட்டுறதுக்கு அவன் என்ன பண்றான்? வந்து குற்றம் சாட்டுற பிசாசானவன் தான் என்ன பண்றான்? குற்றம் சாட்டுகிறவனா நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆ இ இ இ இங்க ஏசப்பா இப்ப நமக்காக எந்த பொசிஷன்ல எந்த நிலையில அவர் இருக்கிறார்ன்னா, மகா நீதிபரரா இருக்கிற கிறிஸ்துவானவர் இப்போ பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு முறை ஒரு வழக்கு நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்றோம்னா, நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்றோம்னா, இல்ல நம்மளுடைய பாவங்களுக்காக எப்பவும் தேவ சமூகத்துல எவ்வளோ வழக்கு போயிருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம அத ரியலைஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா எவ்வளோ எவ்வளோ முறை நம்மளுடைய வழக்கு தேவ சமூகத்துல போயிருக்கும். பிசாசானவன் எவ்வளோ முறை தேவ சமூகத்துல போய் நமக்காக நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருக்கோம்னா, நம்மள குற்றப்படுத்தும்படியா எவ்வளோ முறை வழக்கு நடந்திருக்கும் தேவ சமூகத்துல. ஆனா, ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்ம ஜீவனோட இருக்கிறோம், நம்ம வந்து காக்கப்பட்டிருக்கிறோம்னா, அப்போ ந நமக்கு தெரியாம அந்த கோர்ட் சீன்ல நமக்காக யார் பேசியிருக்கா? ஏசப்பா தான் பேசியிருக்கார். நம்மளுடைய இரட்சகர் தான் என்ன பண்ணியிருக்கார்? தேவ சமூகத்துல பரிந்து பேசியிருக்கார். நமக்கான அட்வொகேட். நமக்காக ப வாதாடுறார். அதுக்காக நமக்காக பேசுறதுக்கு யார் இருக்கா? ஏசப்பா அங்க இருக்கிறார். ஏசப்பா என்ன பண்றாரு? நம்ம ஒவ்வொரு முறை தவறு ஏதாவது செய்யும்போதும், எந்த தவறு நடந்தாலும், அவர் என்ன பண்றாரு?
ஆ, பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அவர் என்ன பண்றாரு? நான் அவங்களுக்காக என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தி இருக்கிறேன். என்னுடைய ரத்தம் அவன் அவன் செஞ்ச பாவத்துக்காக தான் அது சிந்தப்பட்டிருக்கு. அப்போ தேவ சமூகத்துல என்ன பண்றாரு? அவர் வந்து தம்மை வந்து பிரதான ஆசாரியரா தேவ சமூகத்துல அவர் என்ன பண்றாரு? நமக்காக அவர் வழக்காடுறார். என்னுடைய ரத்தம் இவருக்காக சிந்தப்பட்டிருக்கு. நான் மரிச்சிருக்கேன். நான் இவனுக்காக என்ன பண்ணியிருக்கேன்? நான் என்னுடைய ரத்தம் இவனுக்காக சிந்தப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணிடுங்க, நீங்க மன்னிச்சிடுங்க, மன்னிப்பு கொடுத்துடுங்க அப்படின்னு பிதாவின் இடத்துல நமக்காக யார் ஒவ்வொரு முறையும் பேசுறா? நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவர் யாரு? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற ஒரே பலி. எந்த பாவமா இருக்கட்டும், உலகத்துல யார் என்ன செஞ்ச பாவமா இருக்கட்டும், நம்ம தேவ சமூகத்துல அந்த வழக்குகள் போகும்போது நமக்கு கிருபை கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னா, நமக்காக அந்த கிறிஸ்து அங்க தேவ சமூகத்துல நமக்காக என்ன பண்றார்? பரிந்து பேசுகிறவரா இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? அந்த வழக்குல நமக்கு கிருபை கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவன் கிடைக்குது. அப்போ எபிரேயர் 7:25 வாசிக்கிறேன். மேலும் ஆஹ் நமது தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்துல தேவன் நியாயப்பிரமாணம் எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? மனுஷங்க அதை ஃபாலோ பண்ணணும்ட்டு. ஆனா அதை மீறினா என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட காலத்திலும் தேவன் யாரை ஏற்படுத்தியிருந்தாரு? பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்தியிருந்தார். அந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மக்களுக்காக அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை மீறின பாவத்தை கடவுள் மன்னிக்கணுன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை தேவ சமூகத்துல கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஹ் தேவ சமூகத்துல அந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல நிற்கிற மனுஷர்கள் தான் பிரதான ஆசாரியர்கள். தேவன் அப்பவே என்ன பண்ணியிருந்தார்? அந்த நியாயப்பிரமாணம் இருந்த காலத்திலயும் தேவன் என்ன பண்ணியிருந்தார்? பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்தியிருந்தார். தேவ சமூகத்துல அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, அவங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு தேவன் என்ன பண்ணியிருந்தார்? ஏற்படுத்தியிருந்தார். அப்போ ஆனா அவங்க வந்து அவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான அவங்க ஏன்னா அவங்களே என்ன பண்ணணும்? அவங்க பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பல பிரதான ஆசாரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது? அந்த தேசம் வந்து காக்கப்பட்டு அவங்க எல்லாம் எவ்வளோ முறை நியாயப்பிரமாணத்தை மீறி இருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் ஒரேடியாக அழிக்காம தேவன் வந்து அந்த பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு பலி செலுத்தி தேவன் அவங்கள மன்னிச்சு அவங்கள என்ன பண்ணாரு? நடத்தி கொண்டு வந்து இருந்தார். இந்த நாட்கள்ல நமக்கு வந்து இருக்கிற ஒரே இந்த புதிய உடன்படிக்கை நாட்கள்ல நமக்காக அப்படிப்பட்ட அந்த பிரதான ஆசாரிய செய்கிற அந்த காரியத்தை யார் செய்கிறா? நமக்காக நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிறார். அவர் என்ன பண்றாரா? ஆஹ் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நமக்காக வேண்டுதல் யார் செய்கிறா? நம்ம இரட்சகர் செய்கிறாரு. அவர் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிற ஒவ்வொருவருக்காகவும் யார் வேண்டுதல் செய்கிறார்? நம்ம இரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ப்ரேயர் பண்ணுறவராக இருக்கிறார். நமது சார்பா அவர் என்ன பண்றார்? வேண்டுதல் செய்கிறாரு. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அப்ப நம்ம முற்றுமுடிய நம்மளுடைய ரட்சிப்பு ஆஹ் யா ஆஹ் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்? நம்மளுடைய இரட்சகரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முற்றுமுடிய ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம நமக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்தியத்தை நம்ம சுதந்தரிக்கிறதுக்கு, நம்ம அவருடைய சமூகத்துல போய் சேருவதற்கு, நாம ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம சைடு நம்ம என்ன பண்ணணும்? முற்றுமுடிய நம்ம வந்து உண்மையா இருக்கணும். நம்ம வந்து நிலைச்சிருக்கணும். ஆனா நம்ம நம்ம அதை நம்மளுடைய பலத்தை
அதனால கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்கிறதுக்கு நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? நம்மளுடைய இரட்சகராகிய நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவர் வந்து நம்மளை முற்றுமுடிய என்ன பண்ண அந்த ஜீவனுள்ள நாட்கள்ல என்னை முழுமையா ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் எனக்காக அவருடைய வேண்டுதல்களும், அவருடைய விண்ணப்பங்களும் தான் நம்மள என்ன பண்ணுது? அந்த முற்றுமுடிய நம்ம ரட்சிப்பை சுதந்தரிக்கிறதற்கு ஆ நமக்கு கிருபை செய்கிறது. ஆ அப்ப இந்த இரட்சகர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும்? வேணும். அது எவ்ளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அ ந நமக்கு அவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் பண்ணார். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி நமக்காக வேண்டுதல் பண்றதுக்கு நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கார். ஆனா எவ்ளோ பேரு அ அந்த இரட்சகர அவங்களுக்காக வேண்டுதல் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிற அந்த இரட்சகர அ ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அ அப்ப அவங்களுக்காக யார் போய் என்ன பண்ணுவா? அ ஏன்னா, அம் நம்ம வேதத்துல நல்லா பார்க்குறோம். தேவன் வந்து அவர அதாவது அவர் வந்து ம் அ அ நம்ம அவர்கிட்ட போய் நம்ம அவர நோக்கி பார்க்கும்போது தான் என்ன பண்ண முடியும்? ஆ அவர் நமக்காக பரிந்து பேச முடியும். நம்ம போய் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அவருடைய இரத்தம் என்ன பண்ணும்? நம்மளுடைய பாவங்கள நிவிர்த்தி செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது, அவரை நோக்கி பார்க்காம எவ்வளவோ ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆ இந்த இரட்சகர, இந்த அவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர, அவருக்காக அவங்களுக்காக வாதாடக்கூடியவர அ பெற்றுக்கொள்ளாம ஜனங்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இந்த நியாய தீர்ப்பு, இந்த வழக்காடுதல், இதெல்லாம் வந்து தேவ சமூகத்துல எப்பவுமே என்ன பண்ணுது? இருக்கு. அ அவங்க மேல இருக்கிற அந்த நியாய தீர்ப்பையே அவங்க உணராம இருக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ட அவங்க உணராம இருக்காங்க. பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவனா வழக்காடுறதுக்கு இரட்சகர் வேணும். அந்த இரட்சகர் இல்லாம என்ன பண்ண முடியாது. யாரும் அந்த நியாய தீர்ப்ப சந்திக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்க்கிறவரா இருக்க போறார். அப்ப யாராலயும் என்ன பண்ண முடியாது. தேவ சமூகத்துல போயிட்டு வழக்காட முடியாது. அவர் சமூகத்துல போய் பேச முடியாது. நம்ம எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் யார் வேணும்? நம்மளுடைய இரட்சகர் வேணும். இயேசு கிறிஸ்துவனர் வேணும். அவரை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்காக வழக்காடணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்க முடியும்? நமக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அவருடைய இரத்தம் தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அ மன்னிப்ப பெற்றுக் கொடுக்க முடியும். அப்போ இந்த வல்லமையுள்ள இந்த இரட்சகர ஒவ்வொருவரும் என்ன பண்ணிக்கணும்? அவங்க லைஃப்ல பெற்றுக்கொள்றதுக்கு ஆ நாம என்ன பண்ணணும்? நம்மள தேவன் நம்மளை பயன்படுத்தும்படியா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபிப்போம். ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.